ஹாய், வாங்க பேசலாம். என்னோடது பியூர் அரேஞ்ச் மேரேஜ். மேரேஜ் ஆகி 20 நாள்லயே என்னுடைய கணவர் மாமியார் வீட்டில் விட்டுட்டு ஃபாரின் போயிட்டாங்க. இங்கே மாமியார் வீட்டோடையே தான் நான் இருந்தேன். 2 வருஷம் கழிச்சு தான் வந்தாங்க. எனக்கு 3 நாத்தனார், என்னோட மாமியார். பிரச்சனைக்கு பஞ்சமே கிடையாது. அதில் 2 நாத்தனார் பக்கத்துலேயே வேற இருக்காங்க. ஒரு நாத்தனார் மட்டும் தான் வேற ஊர். 2 வருஷமும் அப்படியே போணுச்சு. எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, வாழ்ந்து தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி போணுச்சு. குழந்தையும் வேற இல்லை, 20 நாள் அவங்க போனனால. திரும்ப வந்தாங்க, வந்து இங்கேயே செட்டில் ஆகியாச்சு ஃபுல்லாகவே. ஓகே, அதுக்கு பிறகு குழந்தை வந்துச்சு. 2 வாட்டியுமே அபார்ஷன் ஆயிட்டு என்னோட குழந்தை. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்னுடைய மாமியார் நாத்தனாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க பண்ண கொஞ்சம் நெஞ்சம் கொடுமை இல்லை, தள்ளி போயிருக்குத்த அப்படின்னு நான் சொன்னா கூட, நாங்கெல்லாம் குழந்தை பெத்துக்கலையா, நாங்கெல்லாம் தண்ணி தூக்கலையா, சமைக்கலையா அப்படின்ற மாதிரி பேசி பேசியே என்னை வேலை செய்ய வைப்பாங்க. ஒரு குடமும் என்னோட தெருவில் கடைசியிலேருந்து நான் எடுத்துட்டு வரணும். வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஊற்றுறோம். அதுலேயே எனக்கு 2 இது தங்கலை. அதோட 10 வருஷமா என்கிட்ட குழந்தையே இல்லாமல் இருந்துச்சு. எனக்கு நிறைய ஏச்சு பேச்சு வாங்கிட்டோம். ஒரு நல்லது கெட்டதுல கூட போய் என்னால் கலந்துக்க முடியாது. என்னை ஒதுக்கி தான் வச்சு இது பண்ணுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் மனதளவில். கணவரும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்க மாட்டாங்க. அவங்க அம்மா தான் பெருசு, அவங்க அக்காங்க 2 பேரும் தங்கச்சும் தான் பெருசு அப்படின்ற மாதிரியே பேசுவாங்க. எனக்குன்னு எந்த ஒரு பிடிப்புமே இல்லாமல் வாழ்ந்துருந்தோம். குழந்தை ஒன்று கிடைச்சிட்டா போதும் அப்படின்னு இருந்தேன். என்னால் அம்மா வீட்டுக்கும் போய் நிம்மதியாக இருக்க முடியாது. எங்கள் அப்பா ஒரு பெரிய குடிகாரவங்க. என்னோட 2 தம்பி தான். எனக்கு 2 தம்பியும் கஷ்டப்பட்டு அந்த குடும்பத்தை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. கல்யாணம் கூட ஆகலை இன்னும். அதனால நான் அவங்களுக்கும் பாரமா இருக்க விரும்பலை. இங்கேயே என்னோட எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் இருந்தேன். அதுக்கு பிறகு 10 வருஷம் கழிச்சு IVF ட்ரை பண்ணோம், வேற வழி இல்லை அப்படின்னுட்டு. அதுலேயும் ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கும் நிறைய பிரச்சனைகள் ஆனிச்சு. அதனால தான் ஃபெயிலியர் ஆனிச்சு. கொஞ்சம் கூட ஹாப்பினஸ் இல்லாமல் இருந்தேன். அதுக்கு பிறகு செகண்ட் IVF சக்ஸஸ் ஆயிடுச்சு. அவங்க சொல்லிட்டாங்க, இப்படி இப்படிதான் இருக்கணும், இந்த வேலை பார்க்கணும் பார்க்கக்கூடாது அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி இருந்தீங்கன்னா தான் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு. அதே மாதிரி இருந்தால் சக்ஸஸ் ஆனிச்சு. வளகாப்புன்னு ஒன்று வச்சாங்க. அதுக்கு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அந்த வளகாப்பு வைக்கிறதுக்கு. ஆனால் அது அவ்வளோ பிரச்சனையாகவும் நான் எதிர்பார்க்கல. இந்தந்த முறை செய்யுங்க, இது வாங்கி கொடுங்க, இந்தந்த காப்பு போடணும், பவுன்ல செய்யணும், வெளியில செய்யணும்னு சொல்லி எங்க வீட்டுக்கு அளவுக்கு அதிகமாக ரொம்ப செலவு வச்சாங்க. அதுக்கப்புறம் பெண் குழந்தையும் பிறந்துச்சு. பிறந்த குழந்தைய பார்த்து நான் சந்தோஷம் கூட என்னால் பட முடியல. ஹாஸ்பிட்டல்லே அவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு. இத்தனைக்கும் என் கணவர் வாயே திறக்க மாட்டாங்க, என் பக்கம் பேசவே மாட்டாங்க. அம்மா பண்றது கரெக்டா, அக்கா தங்கச்சி பேசுறது கரெக்டா. அவங்களுக்கு இதோட தாங்க முடியாம இருந்ததுனால குழந்தைய தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். குழந்தை பிறந்து 3 வருஷம் ஆச்சு. இப்போ வரைக்கும் என்னுடைய கணவர் என்னையோ என் குழந்தையோ பார்க்கல. அவங்க அக்கா தங்கச்சி சொல்றதுதான் கரெக்டு அப்படின்ட்டு அங்கேயே இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு 2வது கல்யாணம் பண்ண போறாங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. 12 வருஷமா குழந்தை இல்லாம இருந்து பிறந்த குழந்தை இன்னைக்கு அவங்க அப்பா 2வது கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. இந்த தோழிக்கு நீங்க என்ன